ஒவ்வொரு சிவன் கோவிலுக்குப் பின்னாலும் ஏதாவது திருவிளையாடல்களும் வேறு சில காரணங்களும் இருக்கும். அவற்றில் நிறைய மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே தான் இருக்கின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தில் கேதாரேஸ்வரர் என்னும் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த குகை ஒன்று இருக்கிறது. இந்த குகை மற்ற குகைகளைப் போல அல்ல. தண்ணீர் நிறைய இருக்கும். அந்த நீருக்கு நடுவே 5 அடி உயரத்தில் கம்பீரமாக ஒரு சிவலிங்கம் வீற்றிருக்கிறது. சர்வேஸ்வராய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ ருத்ரஹ பிரச்சோதயாத். இந்த லிங்கத்தை சுற்றி இருக்கிற தண்ணீர் ஐஸ் கட்டியைப் போல மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த தண்ணீரின் குளிரை தாண்டி சிவலிங்கத்தின் அருகில் சென்று வணங்குவது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இந்த குகைக்குள் இருக்கிற சிவலிங்கத்தை சுற்றி 4 தூண்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 4 தூண்களும் 4 யுகங்களை குறிக்கிறதாம். சத்யயுகம், திரேதயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகம் முடிவடையும் போதும் ஒவ்வொரு தூணாக கீழே விழும் என்பது தான் நியதியாகும். அதன்படி ஏற்கனவே 3 தூண்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் விழுந்து விட்டனவாம். இன்னும் ஒரே ஒரு தூண் மட்டுமே மிச்சமிருக்கிறது. அந்த 4ஆம் தூண்தான் கலியுகத்தை குறிக்கும் தூணாம். அந்த 4ஆம் தூண்தான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிறதாம். இந்த தூண் விழும் நாள்தான் கலியுகத்தின் கடைசி நாளாக இருக்குமாம். அதாவது உலகம் அழியும் நாள்.